நான் நினைக்கிறேன் இதான் வீடு. இதுதான் அதே போட்டோ. நல்லா பாருங்க. கண்டுபிடிச்சிட்டோ கண்டுபிடிச்சிட்டோ. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இலங்கையில் இப்போ அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு நபர் தான் இலங்கையினுடைய 9வது ஜனாதிபதி அன்ரோகுமார திசாநாயக்க அவர்கள். இவரை பற்றிய தேடுற விஷயங்கள் சர்வதேசத்தில் மட்டுமில்லை, இலங்கையில் மட்டுமில்லை, சர்வதேசத்திலும் அதிகமாக அவரை பற்றி தேடுறது, அவரை பற்றி அறிஞ்சு கொள்கிற விஷயங்கள், அவர் எங்கே பிறந்தார், எங்கே படித்தார், என்னென்ன படித்தார், அவருடைய கடந்த காலங்கள் எப்படி இருந்தது, எந்தெந்த இடங்களில் அவர் படிச்சிருக்காரு, இந்த மாதிரி பல விஷயங்கள், நிறைய எல்லா விஷயங்களும், அவருக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க, அவர் எங்கே இருக்கார், அவருடைய வீடு எது, இந்த மாதிரியான பல விஷயங்களை சமூக வலைத்தளங்களில் தேடுற, கூகுளில் தேடுற, இந்த மாதிரி அவரை அறிஞ்சு கொள்ள அவரை பற்றி அறிஞ்சு கொள்கிற பல விஷயங்களை நாம இணையத்தில் தேடிக்கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நாங்களும் தேடி போகிறோம். நேரடியாக போகிறோம் அவருடைய பிறந்த ஊருக்கு. அவருடைய பிறந்த ஊர் கலைவேல் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் படித்தது தம்புத்தேகம கலனி பல்கலைக்கழகம், பேராதனை பல்கலைக்கழகம் வந்து அவருடைய கடந்த கால அந்த படிப்புகள் இருந்தாலும் கூட அவருடைய அரசியல் வாழ்க்கை, இந்த மாதிரி பல விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சு கொண்டாலும் அவருடைய பிறந்த ஊரில் அவர் பிறந்த வீடு இருக்குங்க. அந்த வீட்டை நாங்கள் பார்க்க போகிறோம். சமூக வலைதளங்களில் அதிகமாக இந்த வீட்டுடைய படங்கள் கடந்த 2-3 நாட்களாக பகிரப்பட்டு கொண்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய நாளில் சிங்கள நண்பர் ஒருத்தர் அவருடைய யூடியூப் சேனலில் அந்த வீட்டுக்கு போய் வீடியோ பதிவு செஞ்சிருந்தாரு. தமிழில் நம்ம செய்வோம் அப்படின்னு நினைச்சு நானும் உமேஷும் காலையிலே 4 மணிக்கு வலிக்கிட்டு காலையில் 4 மணிக்கு கொழும்புலேருந்து வலிக்கிட்டு கலைவேல நகரத்தை தாண்டி இப்போ மகுல் கஸ்வேவ அப்படின்ற இடத்துக்கு போய் கொண்டிருக்கோம். அங்கே ஒரு வைத்தியசாலை இருக்கு, பிரதேச வைத்தியசாலை. அங்கே தான் ஜனாதிபதி அன்ரோகுமார திசாநாயக்க அவர்கள் பிறந்த வைத்தியசாலை. அங்கே தான் அவர் பிறந்தாரு. எனவே அதுக்கு பக்கத்தில் அந்த வீடு இருக்கணும், அந்த கிராமத்துக்குள்ள அந்த வீடு இருக்கணும். நாம் அந்த வைத்தியசாலைக்கு கூகுள் மேப் போட்டிருக்கோம். இன்னும் 10 கிலோமீட்டர்ல அந்த வைத்தியசாலைக்கு நாங்கள் போயிடுவோம். போயிட்டு அங்கிருந்து அங்கே யார்ட்டையாவது கேட்டு அவருடைய வீட்டை நாங்கள் பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது வீடு, அவருடைய பிறந்த வீடு எப்படி இருக்குது, அந்த கிராமம் எப்படி இருக்குது அப்படின்றத நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போகும் வழி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. நல்ல அமைதியான பாதைகள், நிறைய வேலியோரங்களில் பூமரங்கள், நிறைய பூமரங்கள் வச்சுருக்காங்க. அழகான ஒரு சூழல். இந்த கிராமம் நாம் இதுவரைக்கும் உள்ளுக்கு வந்ததே இல்லை. இதுவரைக்கும் நாம் தம்புல்ல போகும்போதோ அல்லது வேறு இடங்களுக்கு போகும்போதோ இந்த மாதிரி இடங்களுக்கு நான் வரமாட்டோம். ஆனால் இலங்கையிலையும் இப்படி அழகான வித்தியாசமான பச்சை பச்சையில மரங்கள், அதிகமாக மரங்கள் இருக்கிற கிராமங்கள் இருப்பது நமக்கு தெரியும். ஆனால் இவ்வளவு மரங்கள் இருக்கிற ஒரு கிராமம் நாம போகிற வழியிலே இருக்குது. ஆனால் நாம் இது வரைக்கும் பார்த்ததில்லை. நாம் போன 2 மாதத்துக்கு முதல்ல மீமுறை போயிருந்தோம். அந்த மீமுறை போயிட்டு எப்படி இருந்துச்சு மரங்கள் எல்லாம். அந்த மாதிரி தான் இந்த கிராமம் இருக்குது. ஆனால் இது அது தூரத்துக்கு நாங்கள் போனோம். கிட்டத்தட்ட கண்டி மாத்தலை அந்த மாவட்ட பக்கத்தில் உள்ள ஒரு மலை பிரதேசம் தான் இது. எந்த போட் போட்டிருக்கு பார்ப்போம், என்னன்னு பார்ப்போம். கொஞ்சம் 3 கிலோமீட்டரில் கலபுலுவா. ஓகே, இது வித்தியாசமாக இருக்குது பேர். ஆனால் நிறைய வித்தியாசமான பெரிய பெரிய வீடுகளும் இருக்குது. நல்ல சின்ன சின்ன கடைகள் இருக்குது. நல்லா இருக்குது இந்த கிராமம், நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது இந்த கிராமம். இன்னும் ஒரு 9 கிலோமீட்டரில் நாங்கள் அங்கே போயிடுவோம். இப்போ நாங்கள் ஜனாதிபதி அன்ரோகுமார திசாநாயக்க அவர்கள் பிறந்த வைத்தியசாலைக்கு முன்னுக்கு தான் இருக்கிறோம். இதுதான் அந்த வைத்தியசாலை. பார்க்குறதுக்கு பாருங்கள், சின்ன வைத்தியசாலை இருந்தாலும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தேவகுவ அப்படின்ற இடம் இது. மகுல் கஸ்வேவெல்லாம் இந்த இடம் இருக்குது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சின்ன ஒரு வைத்தியசாலையாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நாங்கள் இந்த இடத்துல இருந்து அவங்களுடைய வீட்டை தான் தேடி கொண்டு போகிறோம். அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம். என்ன இடம்னு சொல்லுவாங்க இது? மகுல் கஸ்வேவா. மகுல் கஸ்வேவா. நீங்க தமிழ் எப்படி பேசுறீங்க? ஓ, ஓகே. இங்க நிறைய முஸ்லிம் மக்கள் இருக்காங்களா? இந்த கிராமத்துல இருக்காங்க. அதே மாதிரி தான் இருக்கு, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அப்படியோ?
ஏதாவது சொல்லி மாற்ற சொல்லுங்க, நல்ல பெரிய ஹாஸ்பிட்டலாக மாற்ற சொல்லுங்க. நான் கொழும்புலேருந்து வரேன். எக்கத்தமாக கிட்டியா? ஓ දකලා පොඩි කාලෙම දන්නවයා? පොඩි කාලේ ඉඳන්ම දන්න අවුරුදු 10ක් විතර නම් ඒ පක්ෂයටම අපිට ஓகே ஓகே ஓகே. இந்த வைத்தியசாலையிலிருந்து சரியா 6-7 கிலோமீட்டரில் தான் அந்த இடம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். 2-3 வீடு அந்த இடத்துக்கு போய் கேட்டால் சொல்லுவாங்களாம். இந்த இடத்துல இருக்கவங்களுக்கு தெரியாது. அதாவது இந்த பிரதேசத்தை பொறுத்தவரையில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் பார்க்குற மக்கள் எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. நீங்கள் வீடியோ எடுக்கும்போதே கேட்குறாங்க, ஓ நீங்கள் வந்து மீடியாவிலேருந்து வந்திருக்கீங்களா, ஜனாதிபதி பிறந்த ஹாஸ்பிட்டலில் வீடியோ பண்ணுறீங்களான்னு அவங்களுக்கே தெரியுது. நிறைய பேர் வந்து வீடியோ பண்ணுவாங்களா இருக்கும். அதனால் அவங்களே அதை கேட்குறாங்க. මේ හරිය බුදුගේ ඉන්න ජනාධිපතිතුමාගේ මහගෙදර කියන්නේ අම්මගේ අම්මා කිරි අම්මගේ ගෙදර තමයි ඉපදුනේ. ඒ කියන්නේ එයා හම්බ වෙන්න ඉන්නකොට අම්මා මහගෙදර එනවනේ. එයා ඒ ගම තමයි දෙමටකොල්ලාගම. ගමේ නම දෙමටකොල්ලාගම. මේක ගම් දෙක මේකට පාරෙන් එහා පැත්ත යටි පැත්ත දෙමටකොල්ලාගම උඩ පැත්ත බුදුගේ ඉන්නේ. එතකොට යට පැත්තේ තමයි ගෙදර තියෙන්නේ. நான் நினைக்கிறேன் இதான் வீடு. இதுதான் வீடு. ரைட், வந்தாச்சு. அதே ஃபோட்டோ நல்லா பாருங்கள். நிறைய நீங்கள் சோஷியல் மீடியாவில் சமூக வலைத்தளங்களில் பார்த்த அந்த ஃபோட்டோவாக இதுன்னு பாருங்கள். ஃபோட்டோ ஒன்று போடுறவங்களாம் இதுதான் வீடு. கண்டுபிடிச்சிட்டோ. ஆனால் யாருமே இல்லை. அமைதியான இடம். சும்மா அப்படியே அமைதி தாண்டவம் ஆடுதுன்னு சொல்லலாம். வாங்க போய் உள்ளே பார்ப்போம். உள்ளே போயிடாதுன்னு நினைக்கிறேன் நான். அந்த இடத்துக்குள்ள, அதாவது வீட்டுக்கு பக்கத்தில் வீட்டெல்லாம் சுற்றி எவ்வளவு முடியும் அவ்வளோ எடுப்போமாங்க. இதுதான் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் சின்ன வயசில் வாழ்ந்த வீடு. இந்த வீட்டில் இப்போ யாருமே இல்லை. ஆனால் வீடு தனியாக அப்படியே இருக்குது. ஆனால் பார்க்குற இடம் எல்லாமே இந்த மாதிரி பச்சை பசேலுன்ற மரங்கள் எல்லா இடமுமே இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி தான் இந்த கிராமமே அப்படி தான் இருக்குது. வீட்டில் இப்போ யாருமே இல்லாட்டியும் வீடு பாருங்க அப்படியே இப்போ நிறைய பேருடைய பார்வைக்குள்ளான ஒரு வீடாக இந்த வீடு மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டினுடைய புகைப்படத்தை சமூக வலைத்தளங்களில் பகிர்றது, இந்த வீடு எங்கே இருக்குன்னு தேடுறது, இது எல்லாமே வந்து நிறைய பேருடைய ஒரு ஆர்வமான ஒரு விஷயமாகவே இருந்தது கடந்த நாட்களில். சரி பரவாயில்ல, நம்ம பக்கத்தில் இருக்க கலைவேல் அப்படின்றது கொழும்புலேருந்து சரியாக 153 கிலோமீட்டர் தூரம் தான். கலைவேல் நகரத்துலேருந்து நாங்கள் உள்ளுக்கு வரும்பொழுது மகுல்கஸ்வ அப்படின்ற பிரதேசத்துக்கு வரும்போது அந்த வைத்தியசாலை இருக்கும். வைத்தியசாலைக்கு தொடர்ந்து நாங்கள் 2-3 வாட்டி இங்கே கேட்டாலே சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் அவங்களுடைய அதாவது அம்மா இருந்த வீடுகளை சொன்னாங்க அங்கே. ஆனால் இந்த வீடு தான் அவர் இருந்த வீடு, முதல் வீடு, சின்ன வயசுலேயே இருந்த வீடு அப்படின்னு சொல்கிற எல்லோரும் நாம் இப்போ சமூக வலைத்தளங்களை பார்க்குற வீடு. இந்த பக்கமாக பாடசாலை இருக்குது. அந்த 1 கிலோமீட்டர் தூரத்தில் அவர் முதலாக போன பாடசாலை இங்கே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பாடசாலையும் போயிட்டு நாம் அந்த பக்கம் போய் பார்ப்போம். பக்கத்தில் சொந்தக்காரங்கள்லாம் இருக்காங்க. யார் இருக்காங்கன்னு தெரியல நமக்கு. இதில் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாமே அவங்களோட சொந்தக்காரங்க தானே. இன்னொரு காய் இருக்குது உமேஷ், தேசி காய். குத்துதப்பா. வீடு வந்து அந்த காலத்து அந்த நீத்து கட்டிடம் தான். இங்கே மண் இருக்குப்பா. மண்ணுன்னா களிமண். களிமண் தான் தம்பி இருக்குது. கல்வீடு இல்லை. இது புறைய கட்டியிருக்காங்க போல். இல்லை எல்லாமே உண்டு தான். எல்லாமே கல்லாக தான் கட்டி சிமெண்டாலே இப்போ அடைச்சிருக்காங்க. உள்ளுக்கு வந்து களிமண் இருக்குது. அப்படியே வெடிச்சிட்டு அப்படியே. உமேஷ் என்ன பார்க்குறீங்க? இது பாம்பு புத்தா கரையான் புத்தா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லப்போ? பாம்பு மாதிரி தான் இருக்குது. சின்ன வயசில் எல்லாரும் பாம்பு புத்துன்னு சொல்லி அதை பயங்காட்டி வச்சுக்காங்க. நம்ம அது உண்மையாக கரையான் தான் அந்த புத்து கட்டுறது. இது வந்து கரையான் தான் கட்டுறது. ஆனால் இதுக்குள்ளே இருக்கிறது என்னவோ கரையான் இல்லை, பாம்பு. உள்ள கையை விட்டு பார்ப்பா எத்தனை பேர் இருக்காங்க. வா. எந்த பக்கமும் போனாலும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. பாதைகள்லாம், அந்த மரங்கள், இந்த மாதிரி சூழல் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அதிகமான பைக், நான் வரும்போது சொன்ன மாதிரி தான், மோட்டர் சைக்கிள் தான் அதிகமாக பாவிக்கிறாங்க. எங்கே போனாலும் மோட்டர் சைக்கிள் தான் இருக்குது. இதுதான் பாடசாலை. இந்த பாடசாலையில் தான் ஜனாதிபதி முதல்ல படித்த ஆரம்ப பாடசாலை. இந்த பாடசாலை அவற்றை வீட்டில் இருந்து சரியாக 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. சரியாக 1 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பாடசாலை இருக்குது.
தேவகூவா இந்த பாருங்கள், இதில் பெயரில் பழைய பெயர் எழுதியிருக்காங்க. இதுதான் அந்த பாடசாலை. பெரிய பாடசாலை, ஆரம்ப பாடசாலையாக இருந்தாலும் இப்போ வந்து தரம் உயர்த்தப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய பாடசாலையாக தான் இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்க விட மாட்டாங்க எப்படியுமே பாடசாலைகள் உள்ள. அதனால் இந்த பாடசாலையினுடைய முன் பக்கத்தை பார்த்தாச்சு. இந்த இடத்த வந்து நாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது அவ்வளவு இலகுவான விஷயம் இல்லை. சொல்லப்போனால் ஓரளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்த எப்படி வந்து பார்க்குறவங்களுக்காக எப்படி வரணும்னு சொன்னால், கலேவல நகரத்திலிருந்து நீங்கள் மடுல் கஸ்வவ வைத்தியசாலை இருக்குது. அதாவது அந்த பிரதேச வைத்தியசாலை, அந்த பிரதேச வைத்தியசாலைக்கு நீங்கள் கூகுள் மேப்பை போடும்போது உங்களுக்கு அந்த வைத்தியசாலை இலகுவாக 12 கிலோமீட்டரோ அது 13 கிலோமீட்டரில் வந்து சேரும். அதுல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் வீடு இருக்குது. இந்த தேவகோவா அப்படின்ற இடத்துல தான் அவருடைய வீடும் இருக்குது, இந்த பாடசாலையும் இருக்குது, இந்த கிராமமும் இருக்குது. இந்த இடத்துல தான் அவருடைய ஆரம்ப காலம் இருந்திருக்கு. நிறைய பேர் தேடுற ஒரு விஷயமா இந்த விஷயம் இருந்தாலும் இந்த வீடியோ நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஆர்ஜே சந்துரு யூடியூப் சேனல், வீலாக் யூடியூப் சேனல், ஆர்ஜே மீனகா ஃபேஸ்புக் பேஜ் ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.